إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இந்த மார்க்கத்தினுடைய மூல ஆதாரங்கள், அடிப்படைகள் குர்ஆன் ஹதீஸ் என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். பல்வேறு கலைகளை மதரசாக்களில் ஓதி கொடுக்கிறார். இது மாத்திரம் எல்லாத்துக்கும் போதும் அப்படின்னு சொல்றோம். ஏன் மற்ற கலைகள் எல்லாம் என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல நாம விளங்கி வச்சுக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே மூலாதாரமான அடிப்படைகள் 2 விஷயம்தான். ஒன்று அல்லாஹுடைய வேதமும், இன்னொன்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான ஹதீஸ். குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டதோ அதே போல ஹதீஸும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப சஹாபாக்களால், தாபீன்களால், இமாம்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். நவ்வர அல்லாஹு இம்ரஅன், அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா சோபனத்தை ஏற்படுத்தட்டும், அவனுடைய வாழ்வை அல்லாஹ் செழுமையாக்கட்டும். ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. எங்க வச்சு துஆ செய்றாங்க? லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய புனிதமான அரஃபாவுடைய பெருவழியில் சொல்கிறார்கள். சஹாபிகளுக்கு முன்னிலையில் சொல்கிறார்கள். நவ்வர அல்லாஹு இம்ரஅன், அந்த மனிதனுடைய வாழ்வை அல்லாஹ் செழுமையாக ஆக்கட்டும். சமிஅ மகாலதி ஃபவஆஹா சும்ம அத்தாஹா இலா மன் லம் யஸ்மஅஹா, யார் நான் சொல்வதை கேட்டு என்னுடைய செய்திகளை பாதுகாத்து பிறருக்கு கொண்டு போய் சேர்த்தார்களோ அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் செழுமையாக்கட்டும் சொன்னார். அப்ப ஹதீஸுகளை பாதுகாப்பதற்குண்டான சோபனத்தை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற காரணத்தினாலே சஹாபிகளுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான அக்கறை இதில் வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹதீஸ் நம்ம சொல்றோமே, அந்த வார்த்தையும் கூட குர்ஆனுடைய அடிப்படை தான். அல்லாஹு தாலா நாயகத்தை பார்த்து அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா அந்த தொடர்ல முடிக்கிறானே, வஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹதீஸ், நாயகமே உங்களுடைய ரப்பினுடைய பேரருளால் ஹதீஸ், மக்களுக்கு ஹதீஸை சொல்லுங்கள் தான் அர்த்தம். இப்ப ஹதீஸ்ங்கிற வார்த்தையும் கூட குர்ஆன் தான் சொல்லி தந்திருக்கிறார். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ங்கிறது இருக்குதே, இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய ஹுஜ்ஜத், ஆதாரம். என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள், அவங்களுடைய சொற்கள், செயல்கள், அங்கீகாரங்கள், அவங்களுடைய சிஃபத்துகள் எல்லாவற்றையும் அவங்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். மா யன்திகு அனில் ஹவா, தன்னுடைய மனோ இச்சைக்கு உட்பட்டு ஒரு வார்த்தை கூட நாயகம் பேசியதில்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அது வஹ்யினுடைய வார்த்தைகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறது பூரா வஹ்யினுடைய வார்த்தைகள் தான் என்று அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சோவனம் சொல்லிவிட்டான். இந்த காலகட்டத்துல உம்மத்து கொஞ்சம் கவனமா இதை விளங்கணும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதெல்லாம் வஹி என்று அல்லாஹ் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ஒரு சஹாபி, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் இருந்தாங்கற ஒரு சஹாபி, அவங்க சொல்றாங்க, குன்து அக்துபு குல்ல ஷைஇன் சமிஅத்துஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் நான் கூடவே அவங்க கூட நடந்து அவங்க சொல்றதுக்கு பிறகு எழுதிக்கிட்டே இருந்தேங்க. நான் அவங்க கூட நடந்து அவங்க என்ன சொன்னாலும் நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். ஃபனஹத்னி குரைஷுன், என்ன சில பேர் தடுத்தாங்க. இன்னஹு பஷருன் யதகல்லமு ஃபில் கலபி வர்ரிலா, அவங்க ஒரு மனிதர் தானே, ஏதாவது கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிடலாம், கொஞ்சம் சந்தோஷத்துல ஒரு வார்த்தையை சொல்லிடலாம். அதாவது கோபத்துல ஒரு வார்த்தை சொன்னா அதை இப்படி எழுதி வச்சிருப்பீங்களா நீங்க? அதனால ஏதாவது ஒரு வார்த்தை கொஞ்சம் கோபத்துல, கொஞ்சம் திருப்தியினுடைய உச்சத்தில், ஏதாவது சந்தோஷத்தினுடைய உச்சத்துல ஒரு வார்த்தையை சொன்னா அதையெல்லாம் நீங்க எழுதுறீங்களா? அதெல்லாம் எழுதக்கூடாது சாமி இருக்கீங்கன்னு என்ன தடுத்தாங்க. அதற்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் சொல்றாங்க, நான் நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டேன். போய் அல்லாஹ்வுடைய ரசூலே என்னை தடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உக்துப், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. வல்லதி நஃப்ஸி பியதி, என் ஆத்மா எவன் கையில் இருக்கிறது அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா யஹ்ருஜு மின்ஹு இல்லல் ஹக், என் வாயிலிருந்து வருவது ஹக்கை தவிர எதுவும் வராதுன்னு சொன்னாங்க. அதனால எழுதுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கும் அவங்களுடைய செயல்களும் அங்கீகாரம் என்பதை குர்ஆன் உச்சரிக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் சொல்கிறது. ஏராளமாக குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே,
இந்த சாட்சியை உடைப்பதற்கு இஸ்லாமிய எதிரிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் முயற்சி செய்கிறார். அல்லாஹுவை ரசூலை தனியாக்குறதுக்காக அல்லாஹ் ஒரு கட்சி மாறியும் ரசூல்லா வேற கட்சி மாறியும் ஆக்குறதுக்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இஸ்லாமிய உலகத்திலே எதிரிகள் பெரும் முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் மத்தியிலே அவர்கள் தஃப்ரீகை பிரிவினை உண்டாக்க பார்க்கிறார்கள் என்று சொன்னார். அல்லாஹ் சொன்னா அது சரி, ரசூலுல்லாஹ் சொன்னா அது அப்படி. என்னமோ அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இவங்க கொஞ்சம் கத்துக்காரர் மாதிரி உள்ள ஒரு நிலையில அப்படி கொண்டு போறதுக்கு பாக்குறாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில் அப்படி பிரிவினை ஏற்படுத்துவதற்கு இந்த உலகத்திலே இஸ்லாமிய எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எப்பொழுதெல்லாம் இந்த உம்மத் இந்த முயற்சியை முன்னெடுத்ததோ அப்பொழுதுதான் இந்த உம்மத்துல பிளவு வந்துச்சு. இந்த உம்மத்துல பிளவே வரல. அதுக்கு முன்னால இந்த உம்மத்தில் எப்பொழுது பிளவு வந்தது என்று சொன்னால் குர்ஆனுடைய விஷயங்களை எடுப்போம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ரசூலுல்லாஹ் தானே சொல்லியிருக்கிறார், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை தானே என்று ரசூலுடைய வார்த்தையை இவர்கள் இரண்டாவதாக அல்லது அதை ஒன்றுமில்லாததாக அதை தரமில்லதாக எப்பொழுது ஆக்கினார்களோ அப்பொழுதுதான் இந்த உம்மத்தில் பிரிவுகள் ஆரம்பிச்சது. இந்த உலகத்தில் ஏற்பட்ட முதல் பிரிவு ஹாரிஜியாக்கள் தான். ஹாரிஜியாக்கள் தான் இந்த உம்மத்தில் ஏற்பட்ட முதல் பிரிவு. அவங்க என்ன சொன்னாங்க, குர்ஆன் ஒரு வார்த்தையை சொல்லிடுச்சா சல்லாத அளவுக்கு விளக்கம் சொன்னாங்களா? இல்ல குர்ஆனுடைய வார்த்தையை மட்டும்தான் எடுக்கணும். திருடிய ஆண் பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், உன்னை கைகளை வெட்டுங்கன்னு சொல்றான். கைகளை வெட்டுங்க. சல்லாதுல விளக்கம் சொன்னாங்க, கையை வெட்டுங்கன்னா மொத்தமா வெட்டிடாதீங்க, அவங்களுடைய கையை வெட்டுற நேரத்துல அவங்களுடைய மணிக்கட்டு வர வெட்டுங்க அப்படின்னு சல்லாதுலன்னு சொன்னான். சொன்னாங்க அல்லாஹ் கையின் தானே சொன்னான், நாம அன்று சொல்ல எடுக்க வேண்டியது இல்லை, ரசூலுடைய விளக்கத்தை எடுக்க வேண்டியது இல்லை, அதனால ஷோல்டர் வர வெட்ட வேண்டியதான். அதனால ஹாரிஜியாக்கள் ரசூலுடைய அந்த கருத்திற்கு மாற்றமாக குர்ஆனுக்கு விளக்கம் ரசூல் அவர்கள் அந்த சொல்லை எடுக்காமல் எப்பொழுது இந்த உம்மத்தில் இதுவோ உள்ள ஆயத்துகளிலே பிளவுகளையும் மாற்று கருத்துக்களையும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முரண்பட்டதை போல ஒரு நிலையை உண்டாக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதில் இருந்துதான் இந்த உம்மத்தில் இன்னைக்கு காலகட்டத்தில் அதுதான் நடக்குது. இன்னைக்கும் ஹதீஸ கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரியா, ஹதீஸ் விஷயத்துல எடுக்க போறதா இருந்தா அது கொஞ்சம் ஒரு மாதிரியா, இப்ப கொஞ்சம் பேர் வேற சஹீஹ் லைஃப் இஸ்மெல்லாம் இப்பெல்லாம் அதுக்கு பேர் என்னன்னா சஹீஹ் லைஃப். ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும், சஹீஹ் லைஃப் என்பது அது ஹதீஸ் கலையிலே சட்ட அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய கலை சொற்கள். சட்ட அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய கலை சொற்கள் அது என்னன்னு ஹதீஸ் கலையிலே உள்ள சட்ட அறிஞர்களுக்கு தான் தெரியும். ஒரு துறையில தேர்ந்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை அந்த துறையில சம்பந்தம் இல்லாத ஆட்கள் அது என்னமோ ரொம்ப பலமானது, இது கொஞ்சம் பலகீனமானது என்று இதை பூரா தள்ளணும்னு சொன்னா மௌதுஆன ஹதீஸுக்கும் பலகீனமான ஹதீஸுக்கும் என்ன வித்தியாசம்? மௌதுஆன இட்டுக்கட்டப்பட்டது, என்னமோ பலகீனமான ஹதீஸ், அது பூரா ஹதீஸுகள் தான். முதல்ல அதை விளங்கணும். அதுக்கு பேர் என்னமோ ஹதீஸ் இல்லைன்னு ஹதீஸுகள் தான். சட்டம் இருக்கின்ற நேரத்திலே சட்ட அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா இதை விட இந்த ஹதீஸினுடைய ரிவாயத்துகள் பல நிலைகளில் பலமாக இருக்கிறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று எடுக்கிறார்கள். இதை விட இதை தள்ளணும்னு ஒரு ஆளும் சொல்லல, இதை தள்ளணும். இப்போ வந்திருக்கிற கூட்டம் என்னன்னு சொன்னா மொத்தமா நேரடியாக ஹதீஸ்ல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து இது பூரா இந்த பக்கம் இது பூரா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அதை பிரிக்கக்கூடிய இந்த நிலை இருக்கு என்பது இருக்கிறதே. அதை சொல்வதாக இருந்தால் அதாவது சாமானிய மக்கள் தங்களுடைய பாஷையிலே பலம் பலகீனம் என்று நினைத்து அவர்கள் ஒதுக்குவது என்பது இருக்கிறதே அந்த அடிப்படை தெரியாத பாமரத்தனம். அது அந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரியாத பாமரத்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவங்க ஹதீஸ் கரையிலே உள்ளவர்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு 5 நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். அதற்கு சில காரணங்கள் அந்த துறையில் உள்ளவங்களுக்கு தானுங்க அதை பத்தி தெரியும். அந்த துறை சம்பந்தப்பட்டதே ஒண்ணுமே தெரியாம நாம கருத்து சொன்னா துறையில் உள்ளவங்க என்ன கோவிக்க மாட்டாங்களா? அவங்க ஒண்ணும் அதை பத்தி உங்களுக்கு என்னக்கு தெரியும் கேட்க மாட்டாங்களா? அதனால இன்னைக்கு இந்த ஹதீஸுகள் தான் உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த பிரிவினைக்கும் காரணம். உலகத்துல இஸ்லாமிய மார்க்கத்துல அல்லாஹ்வே சொல்கிறான், அவர்கள் யுரீதூன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மத்தியில அவங்க பிரிவை உண்டாக்க பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே. இதுதான் உலகத்திலே இஸ்லாமிய உலகத்தில் அவர்கள் பல்வேறு பிரிவை உண்டாக்குவதற்குண்டான அடிப்படை என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான பெருமக்களே, இதைத்தான் ஷியாக்களும் செய்தாங்க.
இதைத்தான் உலகத்துல ஷியாக்கள் செய்தாங்க. ஹாரிஜியாக்கள் தான் முதல் வழிகட்ட கூட்டம்னு சொன்னோம். ஷியாக்கள் என்ன செய்தாங்கன்னா ஹதீஸ்ல எதெல்லாம் அஹ்லுல் பைத் ரிவாயத் செய்யறாங்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்து சம்பந்தப்பட்ட ஆட்கள் எந்தெந்த ஹதீஸ் சொல்றாங்களோ அதை மட்டும்தான் எடுப்போம்னு சொன்னோம். அப்படி ஆட்கள் கம்மியா தானே இருப்பாங்க, அந்த ஹதீதுகள் கம்மியா தானே இருக்கும். அப்ப அதுக்கு பிறகு சில வாழ்நாள் ரீதியான செயல்பாட்டுக்கு சில ஹதீதுகள் தேவைப்படுது. அதை என்ன செய்தான், இவன் உண்டாக்கி விட்டான். அது இப்படிப்பட்டதா இவனா உண்டாக்கி வச்சுட்டு அது ஹதீஸ்ங்கிற பேர்ல. இப்ப ஹதீஸில் ஏற்பட்ட அந்த குழப்பம் தான், குர்ஆனை விட்டுட்டு இந்த ஹதீஸில் ஏற்படுத்தப்பட்ட அந்த குழப்பம் தான் பிரிவினைக்கு காரணம். இது மாதிரி இந்த உம்மத்தில் ஏற்பட்ட இன்னொரு முக்கியமான பிரிவு முஅ்தஸிலாக்கள். இந்த முஅ்தஸிலாக்கள் என்ன செய்றாங்கன்னா, ஒரு ஹதீஸை எடுக்கணுமானா அதனுடைய ராவிகள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பாவம் கூட எந்த காலத்திலையும் செய்திருக்க கூடாது, அதுக்கு கடுமையான நிபந்தனை ஆக்கினார்கள். நிபந்தனை ஆக்கிய காரணத்தினாலே ஏராளமான ஹதீஸ்களை அவர்கள் தள்ளினார். ஆக இப்படி இந்த ஹதீஸனுடைய உலகத்திலே எப்பொழுது அவர்கள் பிரித்து காட்ட ஆரம்பித்தார்களோ, அதை துச்சமாக மதிக்க ஆரம்பித்தார்களோ, அல்லது அது விஷயத்திலே கவனக்குறைவாக தள்ள ஆரம்பித்தார்களோ, அப்பொழுதுதான் இந்த உம்மத்திலே பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் முற்றிலுமாக நாம் நாவடக்கியும் பேச வேண்டும். அவங்க முன்னால பணிஞ்சிடணும், அவங்க முன்னால நாவடக்கி பேசணும். அது தனிப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப விஷயங்களா இருந்தாலும் சரி, பொது உத்தரவா இருந்தாலும் சரி, ஆயகத்துக்கு முன்னால சத்தம் போட்டு பேசக்கூடாது. அல்லாஹ் சொன்னா என்ன, நான் தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியினுடைய சத்தத்தை விட உங்கள் சத்தத்தை உயர்த்தாது. என்ன நடக்கும் தெரியுமா, உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போகும். அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பாவம் செய்தா பாவத்துக்கு குற்றம்னு சொல்லலாமே தவிர செய்த அவன் நல்ல அமல் அழிஞ்சு போகுமா? அது அவர் எவ்வளவு பெரிய காரியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலே நாவடக்கி இருக்க வேண்டும். இந்த ஆயத்து இறங்கிய காரணத்தினால இதற்கு இப்னு மஸ்ஊத் பல சஹாபாக்கள் ஏதாவது ரசூலுல்லாஹ் முன்னால சொன்னா என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க திரும்ப கேட்கணுமா அவங்கள்ட்ட, ஏன்னா ரசூலுல்லாஹ் முன்னால சத்தம் வந்துடக்கூடாதுன்னு பயந்தாங்க. சில சஹாபாக்கள் அதனால மஸ்ஜிதுக்கு வர்றதையும் ஒதுக்குனாங்க. சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இல்ல அவங்க ரஃபீஉஸ் ஸௌத், அவர் பேசினாலே சும்மா ஜமான்னு அந்த சத்தம் என்ன செய்யும், 4 பேருக்கு கேட்கும், அதனால வர பயந்து இருந்தாங்க, அவங்களுக்கு கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு சோபனை சொன்னாங்க. அப்படி சொந்த விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயம் ஸல்லல்லாஹு ஒரு பெண்ணு கேட்டு அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு ஆயத்து இறங்கிச்சு. அல்லாஹ் உத்தரவு ஆயத்தை இறங்கிட்டான். வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின், எந்த ஆணோ பெண்ணோ இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ் ரசூல் ஒரு கட்டளையை செய்து விட்டார், ஒரு முடிவு செய்து விட்டார், அதிலே உங்களுடைய சுய அபிப்பிராயத்துக்கு வேலையே இல்லை. யார் அப்படி செய்தார்களோ பகிரங்கமான வழிகேடு அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கிட்டான். தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப காரியமா இருந்தாலும் சரி, எந்த காரியத்திலும் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல வந்துச்சு, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வலா துப்திலு அமாலக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், இல்லை என்று சொன்னால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும் என்று பெருமக்களே. அதனால ஹதீஸினுடைய முக்கியத்துவம் மணிக்கணக்கில் பேச வேண்டிய விஷயம், அந்த விஷயம் மணிக்கணக்கில் விரிவாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் இது. இருந்தாலும் ஹதீஸினுடைய முக்கியத்துவம் என்பது சாதாரணமானது அல்ல, அது உன்னதமானது. அல்லாஹ்வும் ரசூலை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையை சத்திய முஃமின்கள், பூரணமான மேன்மையுள்ள முஃமின்கள் அப்படி விரும்ப மாட்டார்கள், விரும்பக்கூடாது என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தேவை ஒரு முறை சம்பந்தப்பட்டது விளக்கத்தை சொல்லிடுவோம். இன்னைக்கு 22ஆம் நாள் ஹஜ்ரத் அலிநாயகத்தினுடைய பேரால நம்முடைய ஆசிரியர் துவா செய்ய வேண்டியிருக்குது. நாளைக்கு ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், பல்வேறு துறைகள், அது நம்ம விளங்கணும் என்பதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் தொடராக நாம சொல்வோம். இலா ஹதரத் நபி சய்யிதுனா முஹம்மது